இந்த ஒரே ஒரு பொடி போதும். டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா 100 நோய் இல்லைங்க, 1000 நோயை கூட குணப்படுத்தக்கூடியது. முடி கொட்டுறது, ரத்தம் இல்லாத பிரச்சனை, உடல் நடுக்கம், உடல் சோர்வு, என்னதான் சாப்பிட்டாலும் டயர்டாவே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பொடி பண்றதுக்காக முருங்கைக்கீரை எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் கருவேப்பிலை முருங்கைக்கீரையை வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சு நல்லா ஒரு 2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருந்தேன். அரைக்கிற அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா அரைச்சி தனியாக மிக்சி ஜாரில் அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசிப்பயறு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, பாதாம், பொட்டுக்கடலை, காரத்துக்காக மிளகாய், கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வறுத்துக்கோங்க. இதில் போட்டிருக்க நட்ஸ் எல்லாமே பயிர் வகைகள் எல்லாமே உங்களுடைய இஷ்டம்தான். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை பொடி, உப்பு, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஜாரில் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தோசை, இட்லி கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த ஒரே ஒரு பொடி போதும். டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா 100 நோய் இல்லைங்க, 1000 நோயை கூட குணப்படுத்தக்கூடியது. முடி கொட்டுறது, ரத்தம் இல்லாத பிரச்சனை, உடல் நடுக்கம், உடல் சோர்வு, என்னதான் சாப்பிட்டாலும் டயர்டாவே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பொடி பண்றதுக்காக முருங்கைக்கீரை எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் கருவேப்பிலை முருங்கைக்கீரையை வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சு நல்லா ஒரு 2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருந்தேன். அரைக்கிற அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா அரைச்சி தனியாக மிக்சி ஜாரில் அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசிப்பயறு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, பாதாம், பொட்டுக்கடலை, காரத்துக்காக மிளகாய், கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வறுத்துக்கோங்க. இதில் போட்டிருக்க நட்ஸ் எல்லாமே பயிர் வகைகள் எல்லாமே உங்களுடைய இஷ்டம்தான். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை பொடி, உப்பு, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஜாரில் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தோசை, இட்லி கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து